அறிவி என்கிறதான தலைப்பிலே சில வேத வசனங்களை உங்களுக்கு நினைப்பூட்டும்படி விரும்புகிறேன். அறிவி அறிவி. 1 நாளாகமம் 16வது அதிகாரம் 23, 24 வசனங்களில் தாவீது பாடின ஒரு சங்கீதத்திலே பார்க்கிறோம். பூமியின் சகல குடிகளே கர்த்தரை பாடி நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள். அல்லேலூயா. தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய இறுதி கட்டளையிலே சொன்னார். மார்க்கு 16:15, நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே இது பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் கொடுக்கப்பட்டிருக்கிற அருமையான ஒரு கட்டளையாக காணப்படுகிறது. எப்பொழுதும் தேவன் படைத்த மனிதர்களுக்கு தேவனை பற்றி சொல்ல ஒரு கடமை அறிந்தவர்களுக்கு இருக்கிறது. ஏனென்றால் தேவன் படைத்த திரள் கூட்டமான மக்கள், தலைமுறை தலைமுறையாக பார்த்தால் எத்தனை கோடி 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 மக்கள், அத்தனை பேருக்கும் தேவனை தெரிகிறதில்லை. அதில் ஒவ்வொரு தலைமுறைகளில் ஒரு கூட்டத்தாருக்கு தான் தேவனை பற்றின அறிவும் வெளிச்சமும் கிடைக்கிறது. இது ஒரு சங்கடமான காரியம். இந்த தேவன் தான் என்னை படைத்தார், அவருக்காக நான் வாழ வேண்டும், அவர் வச்சிருக்கிற நோக்கத்தின்படி வாழ வேண்டும் என்கிற அது அவங்க நிறைய பேருக்கு கிடைக்கல. இப்பிரபஞ்சத்தின் தேவனாகிய பிசாசானவன் மக்களுடைய மனக்கண்களை குருடாக்கி போட்டிருக்கிறான். ஆமென். இதுதான் பிரச்சனை. அவன் குருடாக்கி போட்டதுனால அவங்களுக்கு விஞ்ஞானத்துல பல காரியம் தெரியும், தத்துவங்கள்ல தெரியும், அது தெரியும், இது தெரியும், தெரிய வேண்டிய ஒன்று மட்டும் தெரியாது. நித்திய ஜீவனை அடைகிற பாதை இயேசு என்பது மட்டும் தெரியாது. இது ஒரு சங்கடம். ஒருத்தன் சொன்னானா, ஒருத்தன் போட்ல வச்சு தண்டு வலிச்சு கொண்டு போயிட்டு இருந்தானா. அப்போ பெருமையா பேசிட்டு இருந்தானா, எனக்கு அந்த கலை தெரியும், இந்த கலை தெரியும். படகோட்டி ரொம்ப பொறுமையா கேட்டுட்டு இருந்தான். அந்த ஆளு ஏன் இப்படி பெருமையா பேசிக்கிட்டு இருக்கிறார்? எனக்கு அது தெரியும், உனக்கு தெரியுமா? தெரியாது. எனக்கு அது தெரியும், உனக்கு தெரியுமா? தெரியாது. பெரிய பெருமை எல்லாம் கேட்டுட்டு கடைசியில் படகோட்டி சொன்னானா, ஐயா இப்போ தண்ணி கொஞ்சம் வித்தியாசமாயிட்டு ஒரே குழப்பமா இருக்கு, இப்போ படகு கவழுகின்ற நிலை வரும் போல தெரியுது, உங்களுக்கு நீச்சல் கலை தெரியுமா என்று கேட்டான். அது மட்டும்தான் எனக்கு தெரியாதுன்னு அந்த பெருமசாலி சொன்னான். பார்த்தீங்களா, இன்னைக்கு எல்லா பெருமசாலிகளுக்கும் பெரிய உலக அறிவாளிகளுக்கு இருக்கிற நிலைமை இதுதான். எல்லா கலையும் தெரியும், தன் ஆத்மாவை காப்பாற்றுற கலை மட்டும் தெரிய மாட்டேங்குது. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும், அப்பொழுது இயேசு நம்முடைய ஆத்மாவை ரட்சித்து நித்திய ஜீவன் தருவார் என்கிற ஒரு சிம்பிள் சீக்ரெட், ஒரு மிக முக்கியமான ஒரு ரகசியம், அது தெரிய மாட்டேங்குது. இப்படி இருக்கிறதுனால அறிந்தவர்கள் நாமும் பெருமை கொள்ள எதுவுமே இல்லை. நாமெல்லாம் இதை அறியதுக்குள்ள எந்த தகுதியும் நம்ம கிட்ட கிடையாது. ஆனா கர்த்தர் கிருபையாய் நம்மை தெரிந்து கொண்டார், நமக்கு அறிவித்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அப்ப அறிந்த நாம் பிறருக்கு அறிவிக்க வேண்டும் என்று கர்த்தர் அன்றைக்கும் இன்றைக்கும் விரும்புகிறார். என்னை பற்றி அறிவியுங்கள் அப்பா, அறிவியுங்கள் என்று தான் ஆண்டவர் சொல்றார். அதை செய்யாம காலாகாலம் கர்த்தரிடத்திலிருந்து அதை பெற்றுக்கொள்ளணும், இதை பெற்றுக்கொள்ளணும், அதுக்கு அடுத்ததை பெற்றுக்கொள்ளணும்னு மட்டும் நம்ம சிந்திச்சுட்டு வாழ்ந்தோம்னா எவ்வளவு வடிகட்டின சுயநலக்காரர்களாக கர்த்தருடைய பார்வையில் நாம் காணப்படுவோம். ஆனபடினாலே அந்த சுயநல கோட்டை என்னைக்கு உடைத்து எனக்கு கர்த்தர் கிருபையாய் இதை அறிவித்தாரு, இதை சிலருக்காகிலும் நான் அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு வருவதாக. அல்லேலூயா. முதலாவதாக நீ கண்டதை அறிவி. நம்பர் 1, நீ கண்டதை அறிவி. எதை அறிவிக்கணும், எப்படி அறிவிக்கணும்? இயேசுவை அறிவிக்கணும். அதான் இன் ஷார்ட், இயேசுவை அறிவிக்கிறது தான் சுவிசேஷம். அல்லேலூயா. ஆனா இயேசுவை பற்றி நிறைய காரியம் இருக்கிறது அறிவிக்கிறதுக்கு. ஆமென். அதை நான் இன்றைக்கு இந்த கோணத்தில் சொல்றேன். நாம் கண்டதை நாம் அறிவிக்க தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம்.
லூக்கா 2:17 இயேசு பிறந்த செய்தி தேவதூதர்கள் மூலம் அந்த நற்செய்தி மேய்ப்பர்களுக்கு முதலாவது அறிவிக்கப்பட்டது. பரலோகமே அந்த நற்செய்தியை முதலாவது அறிவித்தது. ஏழை மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கியிருந்த ராத்திரி வேளையிலே அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. அவர்கள் அப்ப என்ன செஞ்சாங்க? லூக்கா 2:17 கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். ஒரு அல்லேலூயா. முதல்ல போய் கண்டார்கள். தங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நற்செய்தியை அவர்கள் தங்கள் வாழ்வில் நேரடியாய் கண்டார்கள், போய் பார்த்தார்கள். பார்த்துவிட்டு எல்லாருக்கும் பிரசித்தம் பண்ணினார்கள். அல்லேலூயா. மேய்ப்பர்களுடைய வேலை ஆடு மேய்க்கிற வேலை. மக்களோடு அதிகம் பழக வேண்டிய ஒரு வாய்ப்பு அவங்க வேலையில கிடையாது. இருக்கிற ஆடுகளை கொண்டு மக்கள் வாழாத பகுதிகளில் கொண்டு தான் மேய்த்து அங்கதான் டென்ட் அடிச்சு தங்கி, இதுதான் மேய்ப்பர்களுடைய வேலை. இதுவரை அவர்கள் செய்திராத ஒரு புதிய வேலையை செய்தார்கள். அவர்கள் ஆடுகளை அங்கே பொறுப்பாய் விட்டுவிட்டு ஓடி வந்து மக்களுக்குள் வந்து, இயேசு பிறந்து விட்டார், இரட்சகர் மேசியா வந்து விட்டார், நாங்கள் அவரை கேட்டது மட்டுமல்ல கண்ணார கண்டோம் என்று அறிவித்தார்கள். அல்லேலூயா. இதுதான் பெரிய சாட்சி, இதுதான் பெரிய நற்செய்தி அறிவித்தல். அல்லேலூயா. எதை அறிவிக்கணும்? ஐயா, என் வாழ்வில் இயேசுவை கண்டேன் ஐயா, அதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. அது மிக விசேஷமானது. இயேசுவை கண்டேன்னா என்ன? நேர்ல கண்டவர்கள் தான் சொல்லணும்னு கிடையாது. தரிசனத்துல கண்டது நல்லது, ஆனா அது மட்டும் இல்ல, வாழ்க்கையில் கண்டீர்களா? வாழ்க்கையில் கண்டீர்களா? அதைத்தான் நான் சொல்லுகிறேன். அல்லேலூயா. என் வாழ்வில் இயேசுவை கண்டேன். இன்னைக்கு 2 சாட்சிகளை நம்ம கேட்டோம். 2 பேர் வாலிபத்துல எப்படி கர்த்தர் அவர்கள் வாழ்வில் இயேசுவை கண்டார்கள். அப்ப எவ்வளவு பெரிய மாற்றங்கள் அவர்களுக்குள் வந்தது. இன்றைக்கு இயேசுவை அறிவிப்பதற்கே தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தார்கள். அல்லேலூயா. இதுபோல நீங்கள் எதை கண்டீர்கள் அதை பிறருக்கு அறிவிக்க வேண்டும். உபாகமம் 4:10 சொல்லுகிறது, உன் கண்கள் கண்ட காரியங்களை நீ மறவாத படிக்கும், உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவைகள் உன் இருதயத்தை விட்டு நீங்காத படிக்கும், நீ எச்சரிக்கையாய் இருந்து உன் ஆத்துமாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள், அவைகளை உன் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அறிவிக்க கடவாய். அல்லேலூயா. உன் கண்கள் கண்டவைகளை நீ மறக்க கூடாது. நீ அதை உன் பிள்ளைகளுக்கு அறிவிக்க வேண்டும். பிள்ளைகளின் பிள்ளைகளாகிய உன் பேர பிள்ளைகளுக்கு அறிவிக்க வேண்டும் என்று கர்த்தர் உபாகமத்தில் பழைய ஏற்பாட்டிலே கட்டளை கொடுத்திருக்கிறார். அவர் இந்த ஜனங்களை தெரிந்தெடுத்து, பழைய ஏற்பாட்டு இஸ்ரவேலை தெரிந்தெடுத்து எத்தனை எத்தனை அற்புதங்கள் அவள் கண்ணு முன்னால செய்தார். அவரே இறங்கி வந்து எத்தனை முறை அவங்களுக்கு வெளிப்பட்டு அவங்களை வழி நடத்தினார். யாரும் காணாத கர்த்தரின் கிரியைகளையும் கர்த்தரனுடைய அற்புதங்களை அடையாளங்களை எல்லாம் அந்த இஸ்ரவேலர் கண்டார்கள். அல்லேலூயா. அவர்களை காண செய்தது எதற்கு? 40 வருஷம் இப்படி நடத்தினது எதற்கு என்று கேட்டார், என்னை பற்றி நீ உன் சந்ததிக்கு அறிவிப்பதற்காக. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அலைவா இருப்போம். அல்லேலூயா. பாருங்க, அப்போ உன் சந்ததிக்கு அறிவிக்க உனக்கு நான் காண்பித்தேன். மகனே மகளே, உன் வாழ்வில் என்னை எதற்கு காண்பித்தேன்? உன் வாழ்வில் இவ்வளவு கிரியைகளை நான் ஏன் செஞ்சு உனக்கு என்னை வெளிப்படுத்தி கொண்டே வருகிறேன்? இதெல்லாம் நீ அனுபவிச்சுட்டு உனக்குள்ள வைக்கிறதுக்கு மட்டுமல்ல, அல்லது நீ மறந்து போகிறதற்காக அல்ல. நீ மறவாதபடி எச்சரிக்கையா இருந்து உன் பிள்ளைகளுக்கு ஒன்றையும் மறைக்காமல் அந்தந்த வயதுக்கேற்ப சொல்லிக் கொடுங்கள். அல்லேலூயா. சொல்லுங்க, அறிவியுங்க என்றுதான் ஆண்டவர் சொல்றார். பிள்ளைகளுடைய வாழ்வில் ஒவ்வொரு சந்தர்ப்பங்கள் வரும் பொழுது வசனத்தை சொல்லுகிறோம், அதோடு கூட நம் வாழ்வில் அதுல ஏதாவது நம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, அனுபவம் இருக்கிறதா? நம் வாழ்வில் இயேசுவை அதுல கண்டோமா? நம்முடைய பிரச்சனையில் இயேசுவை கண்டோம், நம்முடைய பண பிரச்சனையில் இயேசுவின் கிரியை கண்டோம், நம்முடைய மரண தருவாயிலே இயேசுவின் கிரியை கண்டோம், நம்முடைய சரீரத்துக்கு இயேசுவின் கிரியை கண்டோம். எத்தனையோ அற்புதங்கள் அதிசயங்கள் அதிலே ஒரு பகுதி நம்ம வாழ்க்கையில கண்டோம்.
கண்டதை பிள்ளைகளுக்கு மறக்காம சொல்லுங்க, பேர பிள்ளைகளுக்கும் சொல்லுங்க. உங்கள் உயிர் உள்ளவரை உங்கள் சந்ததி சந்ததியா எத்தனை தலைமுறைகள் எழும்புகிறதோ அத்தனை தலைமுறைகளுக்கும் நீங்கள் அறிவியுங்கள். ஒரு அல்லேலூயா. இதை சும்மா கேட்டுட்டு விட்டுட்டு போக கூடாது, இதை செய்யணும். இதை செய்ய முடியாதுன்னு யார் சொல்ல முடியும்? நான் பெற்ற அனுபவத்தை, நான் என் வாழ்வில் கண்ட இயேசுவை என் பிள்ளைகளுக்கு சொல்லுக்கு என்ன தடை? என் பேர பிள்ளைகளுக்கு சொல்லுக்கு என்ன தடை? தனிப்பட்ட முறையில் பேசலாமே. அப்போ அந்த அப்பா என்கிற உரிமை, அம்மா என்கிற உரிமை, தாத்தா என்கிற உரிமை, பாட்டி என்கிற உரிமை, சிலருக்கு பூட்டா என்கிற உரிமை, பூட்டி என்கிற உரிமை. அதுக்கு மேல யாரும் இருக்காங்களான்னு எனக்கு தெரியல, இருந்தால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்களாக. ஆனா இந்த உரிமைகளை பயன்படுத்தி நீங்கள் இயேசுவின் நற்செய்தியை சொல்லுங்கள். அதுதான் கர்த்தர் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. உங்களுக்காக எனக்காக கல்வாரி சிலுவையில் என்ன பாடுகள் பட்டார் ஐயா, அது வீணா போகலாமா? அவர் சிந்தின ரத்தம் இந்த தலைமுறையில வீணடிக்கப்படலாமா? படக்கூடாதுன்னா நாம தான் அறிவிக்கணும். அல்லேலூயா. அறியாமையினால மக்கள் சங்காரம் ஆகிறார்கள். அறியாதபடியினாலதான். எல்லாம் தெரியும், இவனுக்கு இது தெரியாதான்னு நினைப்போம். இவன் பைபிள் குவிஸ்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் எடுக்கான், இவனுக்கு இயேசுவின் ரட்சிப்பை தெரியாதான்னு நாம நினைப்போம். சில சமயம் தப்பு கணக்கா இருக்கும். பைபிள் குவிஸ்ல ஃபர்ஸ்ட் எடுப்பாப்ல, ஆனா இயேசு ரட்சகர் என்கிறத இதுவரைக்கும் வாழ்க்கையில என்ன செய்திருக்க மாட்டாரு, அனுபவிச்சிருக்க மாட்டாப்புல. அப்படியெல்லாம் இருக்கு. அதனால அறிவிக்க வேண்டியது முக்கியம். உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கும் நீங்கள் கண்டதை அறிவியுங்கள். அல்லேலூயா. நியாயாதிபதிகள் 13:10 மனோவாவின் மனைவி ஆகையால் அந்த ஸ்திரீ சீக்கிரமாய் ஓடி, இதோ அன்று என்னிடத்தில் வந்தவர் எனக்கு தரிசனமானார் என்று தன் புருஷனுக்கு அறிவித்தாள். அல்லேலூயா. மனோவா மனைவிக்கு கர்த்தர் தரிசனமானார். கர்த்தருடைய தூதனானவர் என்று சொல்லி இருக்கு. அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அவர் தரிசனமானார் என அவர் அதிசயம் என்கிற நாமத்தில் வெளிப்பட்டார் என்றும் அந்த சம்பவத்தில் படிக்கிறோம். அப்போ இயேசு வெளிப்பட்ட பொழுது புருஷன் கூட இல்லை. அப்புறம் வந்து சொன்னாப்புல, இப்படி எனக்கு கர்த்தர் வெளிப்பட்டார், தூதன் வெளிப்பட்டார் அப்படின்னு சொன்னாப்புல. அப்போ அவர் சொன்னாரு, நானும் பார்க்கணும் அப்படின்னார். அப்புறம் 2வது முறை இவளுக்கு திடீர்னு திரும்பவும் கர்த்தர் வருகிறார். உடனே பாருங்க, ஓடி வந்து தன் புருஷனுக்கு அறிவித்தாள். அல்லேலூயா. அறிவித்து அவரும் கூட போனார். 2 பேரும் சேர்ந்து கர்த்தரை தரிசித்தார்கள். புத்திர பாக்கியத்துக்கான வாக்குத்தத்தத்தை பெற்றார்கள். பெரிய அற்புதம், அதிசயம் விளங்க ஆண்டவர் காண்பித்தார். அல்லேலூயா. சத்தமாக அல்லேலூயா. அப்ப அதே மாதிரி சில வேளை கணவனுக்கு சில நல்ல அனுபவங்கள், இயேசுவை கணவன் தன் வாழ்வில் காண்கிறீர்கள். அப்ப அதை மனைவியோட பகிர்ந்து கொள்ளுங்க. மனைவி உங்கள் வாழ்வில் சில தெய்வீக விஷயங்கள், சில ஆவிக்குரிய காரியங்கள் நீங்கள் அனுபவிக்கிறீர்கள். கர்த்தரை உங்கள் வாழ்வில் ஒரு புதிய முறையில் நீங்கள் காண்கிறீர்கள். அப்ப நீங்க அதை உங்கள் புருஷனோடு பகிர்ந்து கொள்ளுங்க. மற்றபடி பல விஷயங்களை புருஷன் மனைவி பகிர்ந்து கொள்ளுகிறீர்களே, இயேசுவை பற்றின காரியங்களை, நீங்கள் கண்டதை நீங்கள் புருஷன் மனைவி மாறி மாறி பகிர்ந்து கொள்ளுகிறீர்களா? கட்டாயம் விசுவாச குடும்பங்கள், ஊழியர் குடும்பங்கள் இத ஒரு பகுதியா வைத்துக் கொள்ளணும். சேர்ந்திருந்து சாப்பிடும் பொழுது கணவன் மனைவி பகிர்ந்து கொள்ள வேண்டியதை பகிர்ந்து கொள்ளுங்க. பிள்ளைகளுக்கு வயதுக்கு ஏற்ப என்ன சொல்லணுமோ அதை மட்டும் சொல்லணும். சின்ன வயதிலே ஏதோ ஒன்று சொல்லி அதுகளுக்கு புரியாம இருந்து குழம்பி கொண்டிருக்க கூடாது, இடறி போகக்கூடாது. அது விவேகம் வேண்டும். ஆனா நீங்க புருஷன் மனைவி சொல்ல வேண்டியது சொல்லுங்க. கொஞ்சம் முந்தின வசனத்துல பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டியதை சொல்லணும்னு பார்த்துட்டோம். புருஷன் மனைவிக்குள் அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ரட்சிக்கப்படாம இருக்கலாம். ஆனா ரட்சிக்கப்படாத கணவருக்கு, ரட்சிக்கப்படாத மனைவிக்கு கூட சில விஷயங்களை நீங்க சொல்லலாம். சொல்ல சொல்ல அது ஒரு விதையா விழும். வசனம் எடுத்து நீங்க பிரசங்கம் பண்ண போனீங்கன்னா கேட்க மாட்டாங்க. நீங்க வாழ்க்கையில் அனுபவித்த காரியத்தை நீங்க சொல்றீங்க, அதை பொதுவா கேட்பாங்க. இப்படி எனக்கு மனசுல ஒரு வார்த்தை வந்தது பார்த்துக்குங்க, அது இப்படி ஒரு வார்த்தையாக்கும். அது பிறகு நான் பார்த்தேன், அது பைபிள்லையும் அப்படி இருக்கு. அப்ப இது கர்த்தர் பேசினதாக்கும். அப்ப கர்த்தர் என்னுடைய உள்ளத்துல தந்தார்னா நமக்காக பேசினதாக்கும். அப்படியெல்லாம் சொல்லும் பொழுது அவரும் கொஞ்சம், சிலர் விரும்புவாங்க, சிலர் விரும்ப மாட்டாங்க. நம்ம வார்த்தை உள்ளத்துல விழுந்தா அது கட்டாயம் கிரியை செய்யும். அல்லேலூயா. ரொம்ப நீளமா பேசக்கூடாது.
அந்தந்த புருஷன்மார் அல்லது மனைவிமாருடைய சூழ்நிலையை வச்சு நீங்க விவேகத்தோடு பேசணும். அவங்களுக்கு என்ன மாதிரி பேசணும் உங்களுக்கு தெரியும், அந்த மாதிரி நீங்க பேசணும். ஆனா ஷேர் பண்ணுங்க. மனோவாவின் மனைவி தன் புருஷன்ட்ட சொன்னனால அவரும் கூட சேர்ந்து போய் இந்த அற்புத காட்சியை காண்கிற பாக்கியம் கிடைத்தது. அல்லேலூயா. கர்த்தரும் வெயிட் பண்ணி நின்னார் பாத்தீங்களா? அவ நின்னுக்கிடும் ஓடி போய் என் புருஷனை கூட்டு வரேன்ட்டு போகும்போது அவர் பேசாம அங்க நிற்கிறார். கர்த்தர் அதை விரும்புகிறார். அல்லேலூயா. உனக்கு மட்டுமல்ல மகளே, உன் புருஷனுக்கும் அவர் ஆண்டவரா இருக்க தேவனா இருக்க விரும்புகிறார். உங்களுக்கு மட்டும் இல்ல சகோதரா, உங்க மனைவிக்கும் அவர் தேவனாக இருக்க விரும்புகிறார். உங்களை எந்த அனுபவத்தில் நடத்துறாரோ அது உங்க மனைவிக்கும் சேர்த்து தான். உங்களை எந்த அனுபவத்தில் நடத்துகிறாரோ அது உங்க கணவனுக்கும் சேர்த்து தான். இந்த ஒரு தெளிவு இன்றைக்கு விசுவாச குடும்பங்களுக்கு கிடைக்கட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. சொப்பனங்கள், தரிசனங்கள் இதெல்லாம் நீங்க ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி ஊழியக்காரன் மூலம் கர்த்தர் பேசக்கூடிய வார்த்தைகள், சில வார்த்தைகள் உங்களுக்கு என்று வருது. அப்போ அதை நீங்க டிஸ்கஸ் பண்ணலாம், அதை பேசலாம். பேசும் பொழுது நிச்சயமாக அப்புறம் குடும்ப ஜெபத்தில் அதை வச்சு பிரேயர் பண்ணலாம். சில காரியங்களை கணவன் மனைவி மட்டும் ஜெபிக்கிற ஜெபத்தில் அதை வச்சு ஜெபம் பண்ணலாம். இப்படியெல்லாம் நீங்க செய்யும் பொழுது நீங்கள் கண்டதை உங்க புருஷனுக்கு மனைவிக்கு அறிவிக்கிறீங்க. இதுக்கு முன்னால சொன்ன மாதிரி நீங்க கண்டதை உங்க பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கும் அறிவிக்கிறீங்க. அதுக்கு முன்னால சொன்ன மாதிரி சர்வ சிருஷ்டிக்கும் அறிவிக்க ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. சத்தமாக அல்லேலூயா. எல்லா வாய்களும் அல்லேலூயா. இரண்டாவதாக அனுபவித்ததை அறிவி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கண்ணால் கண்டது மட்டுமல்ல, கூடவே சேர்த்து அனுபவித்ததையும் நீ அறிவி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2 ராஜாக்கள் 7:9 படிக்கிறோம். பின்பு அவர்கள் அந்த 4 குஷ்டரோகிகள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயம் அல்ல. இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். நாம் மௌனமாய் இருந்து பொழுது விடிமட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். இப்போதும் நாம் போய் ராஜாவின் அரமனையாருக்கு இதை அறிவிப்போம் வாருங்கள் என்றார்கள். அல்லேலூயா. இப்போ இந்த 4 குஷ்டரோகிகள் சமாரியாவில் இருந்த பஞ்ச காலத்திலே எல்லாம் அடைக்கப்பட்டு பயங்கர பஞ்சம், எதிரிகள் சூழ்ந்து நின்னுட்டாங்க. ஆனா உள்ள இருந்தா பட்டினி சாவு, பட்டணத்தை விட்டு வெளியே போனா எதிரி கொன்னு போடுவான். அந்த மாதிரி அவங்களுக்கு 2 பக்கம் சாவு. என்ன செய்யணும் தெரியாம இருக்காங்க. அப்போ ஒரு நாள் இந்த குஷ்டரோகிகள் சொல்றாங்க, நம்ம இங்க இருந்தாலும் பட்டினி சாவு தான், அப்போ நம்ம ரிஸ்க் எடுத்து ஒன்று போவோமே, எதிரி பாளையத்துக்குள்ளே போவோமே, பார்ப்போம், அங்கே செத்தா சாவும். அப்படி போனாங்க. அங்கே போய் பார்த்தா கர்த்தர் ஒரு கிரியை செய்தபடியினால் எல்லா எதிரியும் பயந்து ஓடி போயிட்டான். அவனுடைய கூடாரங்கள் காலியா இருக்கு. ஒரு கூடாரத்துக்குள்ள போனாங்க, நல்ல ஆகாரம் இருக்கு, எல்லாம் இருக்கு, அழகா சாப்பிட்டாங்க. அடுத்த கூடாரத்தில் போனா அங்கேயும் இருக்கு, எல்லாம் ஆகாரம் எல்லாம் ரெடி பண்ணி நல்லா வச்சிருக்கும் போது ஆண்டவர் பயம் காட்டி துரத்தி விட்டார், போட்டுட்டு ஓடிட்டானுங்க. அப்ப இவங்க பார்த்தாங்க, இப்படி 2 கூடாரம் 3 கூடாரம் போய் பார்த்த உடனே தான் பேசுறாங்க, டே நாம செய்யறது சரியில்லை, நாம மட்டும் நல்லா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம், இதை ராஜாவிட்ட போய் உடனே சொல்லணும், பொழுது விடியும் முன்னால போய் சொல்லணும். சொன்னா அவர் மக்களை வெளியே வர சொல்லுவார், மக்கள் எல்லாம் அனுபவிக்கட்டும். அதுக்காக ராஜாவுக்கு இதை அறிவிக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா. நான் சாப்பிடுறேன், நான் மரணத்திலிருந்து பிழைத்து கொண்டேன் இந்த ஆகாரத்தினாலே. அப்ப நான் மட்டும் ஒளிச்சு சாப்பிட்டுட்டு இருக்க கூடாது, நான் போய் அறிவித்து எல்லா மக்களும் இதை சாப்பிட்டு ஜீவன் பெறும்படியாய் அறிவிக்க வேண்டும். நற்செய்தி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இதே தாங்க இயேசுவை பற்றி அறிவிக்கிறதும். அது சரீரத்துக்கு சுகத்துக்கு அந்த ஜீவன் உண்டாவதுக்கு பட்டினி சாவு மாறுறதுக்குள்ள நற்செய்தி. அதே மாதிரி ஆத்துமா பட்டினி கிடந்து சாகிறது, ஆத்துமாவில் ஜீவன் இல்ல, ஒரு சின்ன காரியத்து கூட பொறுக்க முடியாம தற்கொலை பண்றான், அதை பண்றான், இதை பண்றான், சண்டை பண்றான், சச்சரவு பண்றான், எல்லாம் கடைசியில பார்த்தா ஆத்துமாவில் பலன் இல்லை, சகிக்கும் பலன் இல்லை, அவனுக்கு கர்த்தரை பற்றின அறிவு இல்லை, கர்த்தருடைய பலன் அவனுக்கு இல்லை. அப்ப இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஆத்துமாக்கள் செத்து மடிகிறது, ஆத்துமாக்கள் நித்திய பாக்கியத்தை இழந்து பயங்கரமான அந்த எரி நரகத்துக்கு, அந்த அக்கினி கடலுக்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. அந்த மக்களுக்கு அறிவிக்கணுமே. ஒரு அல்லேலூயா.
இந்த பாரம் எல்லாருக்கும் வரணும். நான் மட்டும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் சர்ச்சுக்கு போறேன், என் தெருவில் உள்ள 10 குடும்பமாவது கூட வரணுமே என்கிற ஒரு எண்ணம் வரணும். நான் அறிவிக்கணும், நான் மட்டும் போய் சாப்பிட்டுட்டு வரேன், நான் மட்டும் ஆத்துமாவில் பலன் கொள்ளுகிறேன், இவங்களும் அறியணும். இவங்களுக்காக என்ன செய்யலாம்? என் வீட்டில் ஒரு சின்ன பிரேயர் தொடங்கட்டுமா? ஆண்டவரே காட்டுங்கப்பா, என் வீட்டில் இந்த சின்ன பிள்ளைகளை வாரத்துக்கு 1 மணி நேரம் கூட்டி வச்சு கொஞ்சம் பாடல், கதை, வசனம் சொல்லி கொடுக்கட்டுமா? இந்த வாலிபர்களை கூட்டு வச்சு கொஞ்சம் ஆலோசனை கொடுக்கட்டுமா என்றெல்லாம் சொல்லி நீங்க கேட்டு எதை செய்யலாம், எதை செய்யலாம்? யாம் பெற்ற இன்பம் பெருக இவ் வையகம் என்று சொன்னார்களே, அது மாதிரிதான் நாம் கர்த்தருக்குள் அனுபவிக்கிற மேன்மைகளை, நன்மைகளை நான் கர்த்தரை ஏற்றுக்கொண்டேன், என் குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை தந்தார். அல்லேலூயா. இதான சாட்சி. இது மாதிரி உள்ள சாட்சிகளை சொல்லணும். நான் ரொம்ப கெட்ட பாவத்தில் இருந்தேன், இயேசு அந்த பாவத்திலிருந்து என்னை விடுவிச்சிட்டார். அதனால பாருங்க, என் சரீரத்துக்கு இப்போ எவ்வளவு நல்லா இருக்கு, என் பொருளாதாரம் எவ்வளவு நல்லா இருக்கு, என் குடும்பம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நீங்களும் வாங்க, இயேசு உங்களை விடுவிப்பார். அல்லேலூயா. இதுதான் அனுபவித்ததை அறிவி, அனுபவித்ததை சாட்சியாக அறிவி என்று சொல்லுவது. லூக்கா 8:39 இயேசு அவனை நோக்கி, அந்த லேகியோன் பிசாசு பிடித்து விடுதலையானவனை நோக்கி, நீ உன் வீட்டுக்கு திரும்பி போய் தேவன் உனக்கு செய்தவைகளை எல்லாம் அறிவி, அறிவி என்று சொல்லி அவனை அனுப்பிவிட்டார். அந்தப்படி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் பட்டணத்தில் எங்கும் பிரசித்தப்படுத்தினான். ஒரு அல்லேலூயா. ஆயிரக்கணக்கான பிசாசுகள் என்னை பிடித்து, என்னை அலைக்கழித்து, என்னை கல்லறை தோட்டத்தில் கொண்டு போட்டு, என் சரீரத்தை என்னால் என்ன வச்சே காயப்படுத்தி, கஷ்டப்படுத்தி, அந்த பக்கத்தில் வர்றவங்களை எல்லாம் கஷ்டப்படுத்தி, இப்படி நான் வாழ்ந்து கொண்டிருந்ததை சகோதரங்களே நீங்கள் கண்டீர்கள். இப்பொழுது பாருங்கள், இயேசு வந்தார், என்னை விடுவித்தார். இப்பொழுது நான் வஸ்திரம் தரித்திருக்கிறேன், எனக்குள் பிசாசு இல்லை. இப்பொழுது நான் இயேசுவுக்குள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். நீங்களும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசு உங்களுக்கு புது வாழ்வு தருவார், நித்திய ஜீவன் தருவார், பிசாசுகளிலிருந்து விடுதலை தருவார் என்கிறதை அவன் பிரசித்தப்படுத்தினான். அல்லேலூயா. அவனுடைய சாட்சி, அவனுடைய சாட்சி. உன் சாட்சியை சொல்லுப்பா, எல்லாருக்கும் சொல்லு. அப்படி சொல்லி அவன் இயேசு பின்பற்றி ஒரு சீசனா வர்றதுக்கு தான் கேட்டான். அப்போ என்ன, நீ இப்போ என் கூட வர வேண்டாம், நீ இந்த தெக்கப்போலி பட்டணத்துல, இந்த கதரைனருடைய நாடுகள்ல நீ தான் ஊழியக்காரன், நீ தான் இயேசுவை பற்றி, என்ன பற்றி அறிவிக்கணும், போ அறிவின்னு சொன்னார். அல்லேலூயா. பாத்தீங்களா, நல்லா அறிவித்தான். சாட்சி, அவனை யாரும் மறுக்க முடியாது. எல்லாரும் பார்த்தாங்க அவன் எப்படி கிடந்தான்னு சொல்லி. இப்ப எப்படி துணி உடுத்தி நல்லா நிக்கிறான், எவ்வளவு தெளிவா பேசுறான் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அவர்கள் இயேசுவை நிராகரிக்க முடியாது. அல்லேலூயா. அதே மாதிரிதான் நமக்கும் சில சாட்சிகள் உண்டு. நம்ம எப்படி இருந்து எப்படி ரட்சிக்கப்பட்டோம், எதிலிருந்து விடுவிக்கப்பட்டோம், பிசாசு பிடிச்சி கஷ்டப்பட்டதை நினைத்து பாருங்க. இன்னைக்கு எவ்வளவு விடுதலை. கர்த்தர் நமக்குள் வாசமாய் இருக்கிறார், ஒரு பிசாசும் பக்கத்துல வர முடியாது. அல்லேலூயா. அப்போ அந்த பிசாசு பிடிச்சி இன்னைக்கு கஷ்டப்படுற குடும்பங்களுக்கு நீங்க தானே போய் சொல்லணும். மற்றவங்க சொல்றத பார்க்கலாம் நீங்க ஓடி ஓடி சொல்லணும். எப்பா ஏன்பா இப்படி கஷ்டப்பட்டு இருக்க, உன் பிள்ளைய ஏன் இப்படி வச்சிட்டு இருக்க, கர்த்தரை தேடு, இயேசுவை தேடு, இயேசு விடுவிப்பார். என்ன விடுவிச்சார் பாரு, நான் இப்படி இப்படி கஷ்டப்பட்டேன், இன்னைக்கு எவ்வளவு நல்லா இருக்கிறேன், இப்படி சொல்லுங்கள். அல்லேலூயா. கடன் பாரம் தாங்காம தற்கொலை முடிவெடுத்த குடும்பம், இயேசுவை நோக்கி கூப்பிட்டீர்கள், இயேசுவை பற்றி யாரோ சொல்லிக் கொடுத்தார்கள், நீங்கள் இன்றைக்கு நல்வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. இன்னைக்கு கடன்பட்டு கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய குடும்பங்களை தேடி சென்று நீங்கள் அறிவிக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமென். நமக்கு செய்த ஒவ்வொரு நன்மை, பிள்ளை இல்லாம எவ்வளவு வேதனைப்பட்டீங்க, கர்த்தரை நோக்கி கர்த்தரை பற்றி அறிவித்தார்கள், சபைக்கு வந்தீர்கள், இயேசுவை நோக்கி ஜெபித்தீர்கள், இயேசு உங்களுக்கு இன்னைக்கு ஆசீர்வாதமான சந்ததியை தந்திருக்கிறார். அல்லேலூயா. அதை சொல்லுங்க. எதை நீங்க அனுபவிச்சீங்களோ அதை மற்றவங்களுக்கு சொல்லுங்க. யோவான் 4:28-29 நம்ம பார்க்கிறோம். அந்த சமாரியா ஸ்திரீ பாருங்க, அவ ஒரு சின்ன அனுபவம், சின்ன அனுபவம்னா முக்கியமான அனுபவம். இயேசு இவளுடைய வாழ்க்கையை வெளிப்படுத்தி பேசினார். உடனே அவளுக்கு தெளிவு வந்துருச்சு, இவர் தான் மேசியா. உடனே குடத்தை வச்சுட்டு கிராமத்துக்குள்ள ஓடி
பாருங்க, நான் மேசியாவை பார்த்தேன். இன்றைக்கு என் வாழ்க்கை அப்படியே சொன்னார். அவருடைய தீர்க்க தரிசனம், அவருடைய வெளிப்பாடு எவ்வளவு மகிமையா இருந்துச்சுன்னு உடனே போய் கிராமம் முழுவதையும் இயேசுவுக்கு நேராக கொண்டு வந்துட்டா. ஒரு பலமான அல்லேலூயா சொல்லுவோம். இன்றைக்கு உங்கள் கிராமத்தில் நீங்கள் என்ன பண்ணுகிறீர்கள்? உங்கள் தெருவில் நீங்கள் என்ன பண்ணுகிறீர்கள்? எத்தனை முயற்சி எடுத்தீர்கள்? இயேசு எனக்கு உள்ள இருக்கத சொன்னாரப்பா. இயேசு நம்ம ஊழியக்காரர்கள் மூலம் பேசுவாரப்பா. வா, தீர்க்க தரிசனமா பேசுவார், வெளிப்பாடா பேசுவார், தேவ செய்திக்கு ஊடாக பேசுவார், ஜெபத்தின் ஊடாய், ஆராதனை கூடாய் பேசுவார். பாரு, நம்ம உள்ளத்தில் இருக்கிறத சொல்லி அதுக்கு பதில் சொல்லி தருவார் பாரு, வழிகாட்டி தருவார் பாரு, ஒரு சந்தேகங்களை தீர்த்து வைப்பார் பாரு. வா என்று சொல்லி இந்த ஸ்திரீ சொன்னது போல என்னுடையதை ஒருவர் எனக்கு சொன்னார் ஐயா, அவர்தான் மேசியா, வாங்க என்று சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு இதெல்லாம் உங்க மனசுக்குள்ள இறங்கட்டும், உங்க இருதயத்துக்குள்ள இறங்கட்டும், உங்க ஆவியில இறங்கட்டும். அல்லேலூயா. என்னால இயேசுவை பற்றி சொல்லாம இருக்க முடியாது என்கிற ஒரு நிலையிலே ஆவியானவர் உங்களை கொண்டு வந்து நிறுத்துவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். 1 பேதுரு 2:9 சொல்லுது, நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். ஒரு அல்லேலூயா. நாமெல்லாம் யாரா? கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீக கூட்டமா. எதுக்காக? அவர் அந்தகாரத்தில், இருளில், பாவ இருளில், அஞ்ஞான இருளில், அறியாமை இருளில், மூட பழக்க வழக்கங்களின் இருளில், மத சடங்காச்சாரங்களின் இருளில் எல்லாம் துவண்டு கிடந்த நம்மை ஆண்டவர் இயேசு தம்முடைய ஆச்சரியமான ஒளிக்குள் கொண்டு வந்தார். இந்த சத்திய வசனத்தின் ஒளி நம் வாழ்க்கையை பிரகாசிப்பித்திருக்கிறது. இந்த புண்ணியங்களை பிறருக்கு அறிவிக்கும்படி உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய புண்ணியங்களை அறிவிக்காமல் இருக்கக்கூடாது. நாம் அனுபவித்ததை பிறருக்கு அறிவிக்க வேண்டும். அல்லேலூயா. மா பாவியாம் என்னை நினைக்க மண்ணான நான் எம்மாத்திரமையா. மா பாவியாம் என்னை நினைக்க, என்னை நினைத்தீரே, தேடி வந்தீரே. தேவதூதரிலும் மகிபனாய் என்னை மாற்றின அன்பை துதிப்பீர். தேவதூதரிலும் இதை, இந்த புண்ணியத்தை நான் எல்லாருக்கும் சொல்லுவேன் அப்பா. ஆண்டவர் செய்த உபகாரங்களை, ரட்சிப்பின் பாத்திரத்தை சுமந்து கொண்டு, ரட்சிக்கப்பட்ட வாழ்வு என்கிற அந்த பாத்திரத்தை சுமந்து கொண்டு எல்லாருக்கும் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. புண்ணியங்களை அறிவிக்கும்படி. 3வது, அறிந்ததை அறிவி. அறிந்ததை அறிவி. கண்டதை அறிவி, அனுபவித்ததை அறிவி. அடுத்தது என்னது? அறிந்தது. பல காரியம் எல்லாத்தையும் எல்லாரும் அனுபவிக்கிறது இல்லை. ஒரு லைஃப்ல எல்லாத்தையும் அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் அப்படி, அது தேவையும் இல்லை. ஆனா அறிந்திருக்கிறோம், நிறைய அறிந்திருக்கிறோம். எப்படி அறிகிறோம்? 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 2, 3 ஆகிய வசனங்கள். சியோனிலிருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைபிடித்து கொண்டு வந்திருந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன், அதாவது அந்த நாகமான், சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியினிடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், எலிசாவிடத்தில் போக, அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்றாள். அல்லேலூயா. அந்த பெரிய நாகமான் பெரிய குஷ்டரோகத்துல
மிகவும் சிறுமைப்படுத்தப்பட்டு கொண்டிருந்தார். அவருக்கு ஒரு நல்ல செய்தி எங்கிருந்து வந்தது? வீட்டு வேலைக்கார பெண், அடிமை பெண், அகதியாய் வந்த பெண், அவள் மூலம் ஒரு செய்தி. அவளும் அனுபவிச்சேன்னு சொல்லல, சின்ன வயசு அவளுக்கு, அப்படி ஒரு சூழ்நிலை அவளுக்கு வரல. அவளுக்கு குஷ்டரோகமும் வந்த மாதிரி தெரியல, வியாதியும் இல்லை. ஆனா அவ ஊர்ல இருக்கும் பொழுது, எங்க ஊர்ல ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், எலிசா. கர்த்தருடைய நாமத்தில் அற்புதங்களை செய்கிறார். அல்லேலூயா. அவர் கர்த்தரால் அனுப்பப்பட்டவர். அது அந்த அறிந்திருந்தாள். அந்த அறிவுபடி அறிந்ததை அங்க சொன்னா பாருங்க, அந்த பெரிய மனுஷனுக்கு அது விடுதலையாய் மாறிவிட்டது. அல்லேலூயா. அது மட்டும் இல்ல, அவனுக்கு ஒரு ரட்சிப்பும் ஒரு தேவனுக்கு நேராக மனம் திரும்புதலும் உண்டாயிட்டு என்பது அந்த வார்த்தைகளை நம்ம படிக்கிறோம். அல்லேலூயா. அப்போ அந்த சிறு பெண் சொன்ன தான் அறிந்ததை, ஒரு அவசியத்தை கண்ட பொழுது மறைக்காம சொன்னாள். அல்லேலூயா. இதே மாதிரி நீங்க அறிஞ்சதை சொல்லுங்க. பைபிள் படிச்சு நிறைய அறிகிறோம் இல்லையா? நம்ம பிரசங்கத்துல நிறைய கேட்கிறோம், பலருடைய சாட்சிகள் மூலம் கேட்கிறோம். அறிந்ததை சொல்லலாம், அறிந்ததை சொல்லலாம். அடுத்ததாக நான்காவதாக கற்றதை அறிவி. கற்றதை அறிவி. அறிந்தது மட்டும் இல்ல, சிலதை கற்றுக்கொள்ளுகிறோம், ஆழமாய் கற்றுக்கொள்ளுகிறோம். அதையும் நாம் அறிவிக்கணும். சங்கீதம் 78:4 முதல் 6 வரையிலான வசனங்களை கவனியுங்கள். பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை மறைக்காமல் கர்த்தரின் துதிகளையும் அவருடைய பலத்தையும் அவர் செய்த அவருடைய அதிசயங்களையும் விவரிப்போம். வெறும் அறிவிப்போம் அல்ல, இங்க என்ன சொல்றாரு? விவரிப்போம். we will explain to our children. பிள்ளைகளுக்கு நல்ல விரிவா சொல்லி கொடுப்போம். அவர் யாக்கோபிலே சாட்சியை ஏற்படுத்தி இஸ்ரவேலிலே வேதத்தை ஸ்தாபித்து, இஸ்ரவேலிலே வேதத்தை ஸ்தாபித்து அவைகளை தங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்கும்படி நம்முடைய பிதாக்களுக்கு கட்டளையிட்டார். ஒரு அல்லேலூயா. இனி பிறக்கும் பிள்ளைகளாகிய பின் சந்ததியார் அதை அறிந்து கொண்டு அவர்கள் எழும்பி தங்கள் பிள்ளைகளுக்கு அவைகளை சொல்லும்படிக்கும். எப்படி பாருங்க, கர்த்தர் இஸ்ரவேலை தெரிந்து கொண்டு அந்த எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்த உடனே சீனாய் மலையில வச்சு அவர் வேதத்துக்கு அஸ்திவாரம் போட்டுட்டார். மோசையை கொண்டு கற்பலகையை கொடுத்தாரு. அடுத்தது புஸ்தகங்களில் எல்லாவற்றையும் அவர் எழுதினார்னு சொல்லியிருக்கு. அதுதான் இந்த பைபிளில் இருக்கக்கூடிய முதல் 5 புஸ்தகங்கள். நியாயப்பிரமாணம், ஆராதனை முறைமைகள் எல்லாம் கொடுத்துருக்கு. அப்போ வேதத்தை இஸ்ரவேலிலே ஸ்தாபித்தார். இனி நீ ஒரு தீர்க்கதரிசி சொல்றதை கேட்டு மட்டும் நடக்க வேண்டியதில்லை. நான் எழுதியே தந்துட்டேன், இந்த பைபிளை படி, இந்த வேதத்தை படி. இந்த வேதத்தை படித்து பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடு. பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கு அவங்க சொல்லத்தக்கதாய் இவங்களுக்கு விவரித்து சொல்லிக் கொடு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அப்போ அறிவின்னு சொல்றதோட இப்ப கூட கொஞ்சம் சொல்லி விவரி. வேதத்தை எடுத்து விவரி. சும்மா அறிந்ததை சொல்றது, அனுபவித்ததை சொல்றது, கண்டதை சொல்றது அதெல்லாம் தேவை. அதே வேளையில் அவங்கள சரியா எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னா, கர்த்தருக்குள்ள சரியா ஸ்தாபிக்கணும் ஒவ்வொரு ஆத்துமாக்களை, ஒவ்வொரு வாழ்க்கைகளை. அப்படின்னா இந்த வேதத்தை படி, வேதத்திலிருந்து சொல்லிக் கொடு. வேதத்தை பிள்ளைகளுக்கு விவரித்து நீ சொல்லிக் கொடுக்க அது அவர்களுடைய வாழ்வை ஸ்தாபிக்கும். அதுக்கு தான் நான் வேதத்தை உங்களுக்கு ஸ்தாபித்து கொடுத்திருக்கிறேன் என்று கர்த்தர் இந்த வசனத்தின் மூலம் சொல்லுகிறார். அல்லேலூயா. எல்லாரும் பைபிள் வாசிக்கணும், எல்லாரும் பைபிள்ல கருத்தா படிக்கணும். அதுல பிள்ளைகளுக்கு என்ன சொல்லி கொடுக்கணும்? குடும்ப ஜெபத்துல வாசிக்கிற அந்த வேத பகுதியில ஒரு வசனத்தை எடுத்து ஒரு விளக்கம் சொல்லி வந்தாலே டெய்லி சொல்லிடலாமே. அது ஒரு நல்ல வாய்ப்பு அல்லவா? எப்படி ஆகிலும் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு விவரித்து சொல்லுங்கள். அவைகள் தங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடிய அளவில் விவரித்து சொல்லுங்கள். அல்லேலூயா. இதை எப்படியாவது பிராக்டிஸ் பண்ணுங்க. நம்ம பிள்ளைகளுக்கு என்ன சொத்து சேர்த்து வைக்கிறோமோ, ஆனா அந்த வசனமாகிய சொத்தை, பொக்கிஷத்தை உள்ளங்கள்ல சேர்த்து வச்சிட்டோம்னா காலமெல்லாம் வாழ்ந்திருப்பார்கள். அல்லேலூயா. வசனம் அவ்வளவு பெரிய பொக்கிஷம். வசனத்தினால வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் பைபிள்ல நிறைய சொல்லி இருக்கு. பாக்கியவானா இருப்பாய், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், வாசிக்கிறவன் பாக்கியவான், போதிக்கிறவன் பாக்கியவான், நிறைய சொல்லி இருக்கு. இதெல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் உண்டாகும். அது நம்முடைய கடமை. அல்லேலூயா. இன்னொரு வார்த்தை 2 தீமோத்தேயு 2:2 சொல்லுகிறது,
அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷர்களிடத்தில் ஒப்புவி. என்ன சொல்ல பவுல் தீமோத்தேயுக்கு சொல்றாரு, எப்ப நான் ஒரு தலைமுறை பவுல், நீ 2ஆம் தலைமுறை தீமோத்தி, நான் உனக்கு எவ்வளவு டீட்டெயிலா பைபிள் டீச் பண்ணியிருக்கேன், உனக்கு எவ்வளவு படிப்பிச்சு தந்திருக்கேன். இதை நீ என்ன செய்யணும், மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க ஒரு கூட்டத்தை கண்டுபிடிச்சு அந்த 3ஆம் தலைமுறை அவங்களுக்கு நீ சொல்லி கொடுக்கணும். அவங்க என்ன செய்யணும், மற்றவர்களுக்கு போதிக்கணும். அந்த மற்றவர்கள் என்று சொல்லுகிறது 4ஆம் தலைமுறை. இப்படி அவர் ரீச் பண்றாரு பாருங்க. நான் என் தலைமுறையில உனக்கு சொல்றது என்னோட நிக்க கூடாது, உன்னோட நிக்க கூடாதுப்பா. 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் இந்த வேத சத்தியங்கள் கடந்து செல்ல வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அதுதான் இன்னைக்கு பைபிள் ஸ்கூல், பைபிள் காலேஜ், ட்ரைனிங் எல்லாம் இந்த அடிப்படையில தான், இந்த வசனத்தினுடைய அடிப்படையில தான். நம்மோட எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னா இதோட எல்லாம் க்ளோஸ் ஆயிடும். அப்படி ஆகக்கூடாது. தலைமுறை தலைமுறையாய் அல்லேலூயா. பைபிள் காலேஜ் நடத்துறது, சண்டே ஸ்கூல் நடத்துறது, யூத் மீட்டிங் நடத்துறது எல்லாம் இந்த வசனங்களின் அடிப்படை. நம்முடைய தலைமுறைகள் கர்த்தருடைய வேதத்தை, சுவிசேஷத்தை அறிவது மட்டுமல்ல, அடுத்த ஸ்டெப் வேதத்தின் சத்தியங்களை விவரமாய் அறிய வேண்டும். அல்லேலூயா. இதுக்காக பெற்றோர் ரொம்ப பிரயாசம் எடுங்கள். சண்டே ஸ்கூல், யூத் மினிஸ்ட்ரிஸ் பண்றவங்க ரொம்ப பிரயாசம் எடுங்கள். நம்ம எல்லாரும் பிரயாசம் எடுப்போம். பைபிள் ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாம் ரொம்ப பிரயாசம் எடுங்கள். அல்லேலூயா. அடுத்தது சுருக்கமா 2 வார்த்தைகளை சொல்லி நிறுத்துகிறேன். ஜெபிக்க போகிறோம். எப்படி அறிவிக்க, இதெல்லாம் அறிவிக்கணும்னு கட்டாயமா சொல்லியிருக்க. எப்படி அறிவிக்க? மார்க் 16:15 உலகம் எங்கும் அறிவி, சர்வ சிருஷ்டிக்கும் அறிவின்னு சொன்னார். அவன் இந்து முஸ்லீம் அப்படியெல்லாம் பார்க்காத, எந்த மதத்தானுக்கும் அறிவி, எந்த ஜாதியானுக்கும் அறிவி, எந்த பாஷைக்காரனுக்கும் அறிவி, எந்த தேசத்தானுக்கும் அறிவி, சர்வ சிருஷ்டிக்கும் உலகம் எங்கும், உலகம் எங்கும். அல்லேலூயா. அதனால நான் என் வீட்டில் தான் அறிவிப்பேன், என் தெருவில் தான் அறிவிப்பேன்னு இல்லை. சிலர் ஆண்டவர் எங்கேயா கொண்டு போறார், அடுத்த இடங்களுக்கு கொண்டு போகிறார். பவுலை கொண்டு சென்றார், தேசங்களுக்கு கொண்டு சென்றார். நம்மிடத்திலிருந்து அப்படிப்பட்டவர்கள் எழும்பணும். ராஜ்யத்தின் புத்திரர்களை கர்த்தர் எழுப்பி ஆங்காங்கே விதைகளாக போட்டு கட்டி எழுப்பணும். உலகம் எங்கோ சுவிசேஷம் பரம்பணும். அல்லேலூயா. அதனால எங்கும் போய் செய்யணும்னு சொல்றாரு. அடுத்து பாருங்க, காடு மேடு பாராமல் எந்த சூழ்நிலையிலும் செய்யணும். அது கர்த்தருக்கு பிரியம். ஏசாயா 52:7 சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகா இருக்கின்றன. கரங்களை தட்டி ஒரு சோத்திரம் சொல்லுவோம். சுவிசேஷகனே, உன் பாதங்களை கர்த்தர் அழகு பார்க்கிறார். அல்லேலூயா. நீ எவ்வளவு சுவிசேஷம் சொல்றான்னு வாயையும் வார்த்தையும் அழகு பார்க்கிறேன்னு சொல்லலப்பா, சொல்லலம்மா. நீ புறப்பட்டு போற பாத்தியா, உன் பாதங்களை அவர் அழகு பார்த்து ரசிக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நீ போவதே முக்கியம். உன் பாதம் வீட்டில இருந்து நற்செய்தி அறிவிக்கும்படி வெளியே இறங்கும் பொழுது கர்த்தருடைய பார்வையில் நீ அழகு வாய்ந்தவளாய், அழகு வாய்ந்தவனாய் இருக்கிறாய். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு சொல்ல தெரியாது, சொல்ல தெரியும், அதை பற்றி விஷயம் இல்லை. நான் இதுக்காக இறங்கி போகிறேன். உன் பாதங்கள் மலைகளின் மேல், காடுகளிலே, வனாந்தரத்திலே, பட்டண தெருக்களிலே, ஆமீன், கிராமத்து ரோடுகளிலே நடக்கும் பொழுது பரலோகத்தின் தேவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஆவியானவர் சந்தோஷமாய் பார்க்கிறார். ஒரு அல்லேலூயா. இன்னைக்கு இதுவரை எனக்கு இப்படி எல்லாம் சொல்ல தெரியாதுங்க. சொல்ல தெரியாட்டாலும் பரவாயில்ல, நான் இந்த டீமோட போறேன், அந்த குழுவில் நானும் சேர்ந்துக்கிறேன். அப்படி நீங்கள் செயல்படுங்கள். நீங்க சும்மா போனா போதும், அதுவே கர்த்தருக்கு பிரியம். அல்லேலூயா. இங்க போற எல்லாரும் பெரிய திறமசாலிகள் நினைச்சிடாதீங்க, பாரம் பெற்றவர்கள். அல்லேலூயா. இயேசுப்பட்ட பாடுகளை உள்ளத்தில் ஏற்றெடுத்தவர்கள், அதை உள் வாங்கி கொண்டவர்கள். அவருக்காக ஏதாவது செய்தாகணும், என்னை காப்பாற்றினவர், அவரை பற்றி சொல்லணும். எனக்கு சொல்ல பெரிய திறமையோ கிருபையோ இல்லாம போனாலும் பரவாயில்ல, நான் இந்த கூட்டத்தோடு நானும் ஒரு ஆளாக போகிறேன் என்று சொல்லுவதை கர்த்தர் அழகு பார்க்கிறார். அவர் உன் பாதங்களை அழகு பார்க்கும் பொழுது கண்டிப்பாய் உன் கால்களை மான் கால்களை போல் ஆக்கி உயரமான ஸ்தலத்திலே உன்னை நடக்க செய்வார். உன்னுடைய உயர்ஸ்தலத்திலே உன்னை கொண்டு வந்து நிறுத்துவார்.
அல்லேலூயா, அல்லேலூயா. இம்மையில் மட்டுமல்ல சகோதரா சகோதரி, இயேசுவுக்காய் புறப்பட்டு செல்லுகிற கால்கள் ஒரு நாள் சீயோன் மலையில் இயேசுவோடு கூட நிற்கும். அல்லேலூயா. ஒலிவ மலையில் அவர் வந்து இறங்கும் பொழுது நம்முடைய பாதங்களும் இயேசுவோடு கூட சீயோன் மலையில் வந்து இறங்கும். அல்லேலூயா. பாதங்களை கர்த்தர் ரசிக்கிறார். ஆகவே நீ நடந்து திரி. அல்லேலூயா. ஆபிரகாமுக்கே சொன்னார், நடந்து திரி, தேசத்தை தருவேன். அல்லேலூயா. நாமளும் சுவிசேஷத்தை சுமந்து நடந்து திரிய திரிய கர்த்தர் தேசத்தை ஆவிக்குரிய பிரகாரம் சுதந்தரிக்க, மக்கள் ரட்சிக்கப்பட, சபைகள் எழும்ப ஆண்டவர் கிரியை செய்வார். ஒரு பெரிய அல்லேலூயா. அடுத்ததாக ஆவியின் அபிஷேகத்தோடு அறிவி. ஆவியின் அபிஷேகத்தோடு அறிவி. ஏசாயா 61:1, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். ஒரு அல்லேலூயா. உன் பலத்தால் அறிவிக்காதே, பெரிய பிரயோஜனப்படாது. உன்னுடைய அறிவை பயன்படுத்தி அறிவித்தால் பெரிய பிரயோஜனப்படாது. அதெல்லாம் இருந்தாலும் அதை ஆவியானவருடைய நடத்திப்புக்குள் நின்று நீ பயன்படுத்து. ஒரு அல்லேலூயா. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள் மகனே மகளே. பரிசுத்த ஆவியின் பலத்தோடு நீ போ, கிரியை உண்டாகும். அல்லேலூயா. அவர் உனக்குள்ளே இருந்து நீ செய்ய வேண்டியதை உனக்கு போதிப்பார். நீ பேச வேண்டிய வார்த்தைகளை அந்த சமயத்தில் உன் ஆவியிலே அவர் தருவார், எல்லாம் செய்வார். அற்புத அடையாளங்களை உன் கண் முன்னால நடப்பிப்பார். அல்லேலூயா. ஆத்துமாக்கள் மனம் திரும்புவதை உன் கண் காணும்படி செய்வார். பரிசுத்தாவின் அபிஷேகத்தோடு இந்த ஊழியத்தை செய். அல்லேலூயா. அடுத்ததாக நீ அறிவிக்கிறதோடு நில்லாமல் அனுப்பி அறிவி. அனுப்பி அறிவி. பிறரை ஊக்கப்படுத்தி பிறரையும் அறிவிக்கும்படி நீ அனுப்பு என்று சொல்லுகிறார். ரோமர் 10:14-15, அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவருடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதி இருக்கிறதே. அல்லேலூயா. ஏசாயா அந்த வசனத்தையும் கோட் பண்ணி சொல்லுகிறாரு. எப்பா, இந்த பாதங்களை கர்த்தர் நேசிக்கிறான்னு சொல்லி இருக்கலாம். அப்போ நீங்க அனுப்பணும் இல்லையா? ஆட்களை அனுப்புனா தானே அவங்க பிரசங்கம் பண்ணுவாங்க. பிரசங்கம் பண்ணா தானே மக்கள் கேட்பாங்க. கேட்டா தானே விசுவாசிப்பாங்க. விசுவாசித்தா தானே தேவனை போனோங்கிறார். சபைக்கு அந்த பொறுப்பு இருக்கிறது. அனுப்பு, அனுப்பு, அனுப்பு. நீ அறிவிக்கிறதோடு நிறுத்தாத. ஒரு கூட்டத்தை எழுப்பு. அறிவிக்கிற ஒரு கூட்டத்தை எழுப்பு. நீ ஒரு பேர் லெக்ஸ் மட்டும் போனா போதாது. ஒரு பேர் ஃபீட் மட்டும் போனா போதாது. ஒரு செட்டு பாதங்கள் மட்டும், 2 பாதங்கள் மட்டும் போனா போதாது. ஒரு கூட்டம் பாதங்களை எழுப்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சிந்தனையும் நமக்குள்ள இறங்கட்டும், இறங்கட்டும். நீங்க சுவிசேஷ பாரத்தை மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுங்க. ஆமென். இயேசுவை பற்றி சுவிசேஷத்தை சொல்றோம், அது ஒண்ணு. இப்போ இயேசுவை பற்றி சுவிசேஷத்தை நீங்க சொல்லணும் என்கிற பாரத்தை விசுவாசிகளுக்குள் நாம ஊட்டணும். என்னைக்கும் அதை பற்றி நம்ம பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறது இல்லை. ஆனா அவ்வப்போது பார்க்கிற பொழுது, நீங்க பேசும் பொழுது இந்த மாதிரி நல்ல காரியங்களை பேசுங்க. அல்லேலூயா. ஏதோ எதையோ பேசுறதுக்கு பதில் இப்படிப்பட்ட காரியங்களை பேசினா கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனம் உண்டாகும். அந்த ஆத்துமாக்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும். அவர்களை நீங்கள் அனுப்புகிற பாக்கியம் நீங்கள் பெறுவீர்கள். அல்லேலூயா. சபையில் இன்னைக்கு பல திட்டங்களை வகுத்து அனுப்புகிறோம். அனுப்பும் பொழுது சபையை கர்த்தர் நேசிக்கிறார். சபை ஆண்டவர் உருவாக்கின நோக்கத்தில் ஒன்று நிறைவேறுகிறது. முக்கியமான நோக்கம் நிறைவேறுகிறது. இன்னைக்கு ஜெபிக்க எழுப்பி விட்ட பொழுது எத்தனை பேர் எழும்பி நின்னார்கள். கர்த்தருடைய உள்ளம் சந்தோஷப்படுகிறது. அடியார்களுடைய உள்ளங்கள் சந்தோஷப்படுகிறது. இன்னும் இது பெருகட்டும். அல்லேலூயா. அறிவிக்கிறவர்களின் தொகை பெருக நீங்கள் பிரயாசப்படுங்கள். அன்புக்குரிய மூத்தவர்களே, நீங்கள் ஒரு காலம் ஓடி ஓடி அறிவிச்சீங்க. இன்னைக்கு உங்களுக்கு ஓட முடியல. ஆனா ஓடுகிறவர்களை எழுப்புங்கள், ஓடுகிறவர்களை அனுப்புங்கள். அது நீங்க செய்ய முயற்சி பண்ணுங்க. அது மிக பிரயோஜனம். அல்லேலூயா. சிலருக்கு இந்த மிஷன் டூர், தர்மபுரி டூர்லாம் அரேஞ்ச் பண்ணும்போது சிலருக்கு வர ஆசை இருக்கு. ஆனா வர்றதுக்கு அந்த தொகைகள் இல்லை, காசு பணங்கள் இல்லை. அப்ப இன்னொருத்தருக்கு போக வாய்ப்பு இல்லை. ஆனா கொஞ்சம் காசு நான் இதுக்காக கொடுக்குறேன், ஏதாவது வாய்ப்பு இல்லாதவங்க வரட்டும், அப்படி கூட நீங்க ஹெல்ப் பண்ணலாம். அப்படி நீங்க உங்க பணத்தை கொடுத்து யாரையோ அனுப்புறீங்க.
முழு தொகை கொடுக்க முடியாவிட்டாலும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தா கூட சிலருக்கு இப்போ நம்ம அறிவிச்சோம், சிலர் கேட்பாங்க, நான் வர்றேன் ஆசையா இருக்கு. ஆனால் அந்த டிக்கெட் எல்லாம் கேட்கும்போது அவங்களுக்கு பின் வாங்குவாங்க, எனக்கு முடியல, வேண்டாம். அப்படி உள்ளவங்களுக்கு சரி நீங்க அதை பற்றி பயப்படாதீங்க, உங்களுக்கு இப்படி சிலர் தந்ததுல கொஞ்சம் இருக்கு, உங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்றோம், அப்படி கூட செய்யலாமே. ஏன் இதை சொல்றேன்? அவங்கள டூருக்கு அனுப்புறதுக்கு உங்களை ஏன் பாரப்படுத்துறேன்னா, இது வெறும் டூர் அல்ல. அங்க போய் ஒரு ரவுண்ட் அடிச்சு வந்தாங்கன்னா உள்ளுக்கு ஆத்தும பாரத்தை கத்தர் வைப்பாரு, சுவிசேஷ பாரத்தை வைப்பாரு, மிஷனரி ஊழிய பாரத்தை வைப்பாரு. அதுக்குத்தான் இதெல்லாம் செய்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே அப்படிப்பட்ட ஹெல்ப் பண்ணலாம். இப்ப நம்ம சுவிசேஷம் அறிவிக்கிறோம், எல்லாத்துக்கும் செலவு உண்டு. வேன் போயிட்டு வரணும்னா டீசல் போடாமல் ஓடாது, அதுக்கு எக்ஸ்பென்ஸ் உண்டு. இப்போ நம்ம அறிவிக்கிறது எல்லாமே சுய வெறுப்பு சுய பொறுப்புன்னு நம்மளுக்கு போதிக்கப்பட்டு பழக்கி வைக்கப்பட்டனால அப்படி தான் செய்கிறோம். நம்ம சுயம் வெறுத்து ஊழியத்துக்கு போகணும், நம்ம சுய பொறுப்பில் போகணும், நம்மளே பணத்தை போட்டு டிக்கெட்டை போட்டு சாப்பாடை பார்த்து அப்படி தான் சுய பொறுப்பெல்லாம் போயிட்டு வர்றாங்க. யாரும் ஃபண்ட்ஸு ஸ்தாபனத்திலேருந்து ஒன்றும் கொடுக்கறது இல்லை, வேற யாரோ ஹெல்ப் பண்ணுறாங்க. அது சில பணம் இல்லாதவங்களும் அந்த ஊழியத்தில் பங்கு பெற நற்செய்தி அறிவிக்கப்பட ஏதுவாக இருக்கிறது. அல்லேலூயா. அதே மாதிரி சபையில் நடக்கிறதுக்கோ சுயறுப்பு ஊழியத்துக்கோ நீங்க ஏவப்பட்டால் கொடுக்கலாம். நான் சின்ன தொகை, அது பெரிய ஒரு ஆசீர்வாதம். பாருங்க, தொகை பெருசல்ல, தொகை எவ்வளவு என்பதல்ல, என் பங்களிப்பு யாரோ ஒருத்தர் போட்டோம். அனுப்புங்கள், அனுப்பி அறிவி. அல்லேலூயா. அடுத்தது திட்டமிட்டு அறிவி. ரோமர் 15:19. இப்படி எருசலேம் துவக்கி சுற்றிலும் இல்லிரிக்கம் தேசம் வரைக்கும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பூரணமாய் பிரசங்கித்திருக்கிறேன். அல்லேலூயா. சுவிசேஷ ஊழியத்துக்கும் சில திட்டங்கள் பவுல் திட்டமிட்டு அறிவித்தார். எருசலேம் தொடங்கி இல்லிரிக்கம் தேசம் வரைக்கும் நான் கம்ப்ளீட்டா அந்த லைன் ஃபுல்லா நடத்தணும், இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கணும், அப்படியே திட்டமிட்டார். அடுத்தது ஸ்பானியா தேசத்துக்கு போகணும், அதுக்கு ரோமாபுரியில போய் அந்த சபையுடைய சப்போர்ட்டை பெற்று உங்களால் நான் வழிவிட்டு அனுப்பப்பட்டு நான் ஸ்பானியாவுக்கு போவேன் அப்படிங்கிறாரு. எல்லாம் திட்டமிடுகிறார், ஜபத்தோடு திட்டமிட்டு செய்கிறார். நாமும் மாதம் ஒரு கிராமம் என்று ஒரு திட்டமிட்டு செய்து வருகிறோம். ஆண்டவர் அழகா நடத்துகிறார். அந்த சபையின் மூலம் அந்த மாவட்டம் முழுசும் விதைக்கிறதுக்கு கர்த்தர் கிருபை செய்கிறார். அல்லேலூயா. எத்தனையோ வருவாய் கிராமங்கள்ல கால் மிதிச்சிட்டோம், இன்னும் சிலது இருக்கிறது, வரிசையா போய்கொண்டே இருக்கிறோம். நம்முடைய சபையின் மூலம் திட்டமிட்டு இதை செய்கிறோம். இது மாதிரி பல ஊழியங்கள், சுயறுப்பு ஊழியம் அப்படிதான், மந்த்லி 3 days என்று திட்டமிட்டு ப்ரோக்ராம் முன்னாடியே போட்டு செய்கிறார்கள். எல்லாம் திட்டமிட்டு செய்வது இன்னும் பிரயோஜனம். கடைசியாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அறியாத இடங்களில் அறிவி, அறிவிக்கப்படாத இடங்களில் அறிவி. ரோமர் 15:21. நான் மற்றொருவனுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டாதபடிக்கு கிறிஸ்துவினுடைய நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களில் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நாடுகிறேன். ஒரு அல்லேலூயா. இது மிஷனரி ஊழியத்தை குறிக்கிறது. இதுவரை அறியாத கிராமங்கள் இருக்கிறது, தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிறதுங்க. நீங்க ஆச்சரியப்படுவீங்க, எத்தனையோ மலைகளிலே மக்கள் வாழ்றாங்க. மலைகளில் குடியிருக்கிற மக்கள் இன்னும் இயேசுவை பற்றி சரியா அறியல. நம்ம குமரி மாவட்டத்திலே மலையில் குடியிருக்கிற எல்லா மக்களும் அறிஞ்சிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, ரீச் ஆகல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தமிழ்நாட்டில் எத்தனையோ மலை கிராமங்கள் இன்னும் சந்திக்கப்படல, அறிவிக்கப்படல. வட இந்தியாவில் போனீங்கன்னா ஏகப்பட்ட கிராமங்கள் சுவிசேஷத்தை இதுவரை பெறவில்லை. சொல்லப்பட்டிராத இடங்களில் அறிவிக்கணும். அதற்காக நீங்கள் செயல்படுங்கள், அனுப்புங்கள், கொடுங்கள், ஜெபியுங்கள். இயேசுவின் நற்செய்தியை எங்கெல்லாம் பரப்ப முடியுமோ அங்கெல்லாம் பரப்புவோம். கர்த்தர் பெரிய ஒரு ஊழியமாக அதை பார்க்கிறார், நம்மை கனம் பண்ணுவார். நித்தியத்தில் மகிமையான பலன்களை, மகிழ்ச்சியான கிரீடங்களை உங்களுக்கு சூட்டி மகிழ்வார். அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நாம் நோக்கி பார்க்கலாம். ஒரு 5 நிமிடத்திலே கூட்டம் முடிவடையும். யாரும் அவசரப்பட வேண்டாம். அந்த ஜெபத்திலே முக்கியமான ஒரு காரியம், ஆண்டவர்கிட்ட பேசணும். நீங்க இயேசுவே உங்களை அறிவிக்க நான் இன்னும் என்ன செய்ய வேண்டும் அப்பா? இதுவரை நான் உங்களை பற்றி அறிவிக்கலையே, எனக்கு ஒரு கிருபையை தாங்க அப்பா என்று சொல்லி எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்ப்பீர்களாக, கர்த்தரை நோக்கி பார்ப்பீர்களாக.
இயேசு என்றால் என்ன விலை என்றே கேட்டிடும் எத்தனை பேர். இயேசு என்றால் என்ன விலை என்றே கேட்டிடும் எத்தனை பேர். பிள்ளைகள் அப்பம் கேட்கின்றனர், ஜீவ அப்பம் கொடுப்பாயா, ஜீவ அப்பம் கொடுப்பாயா. உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய். உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய். எனக்காக நீ என்ன செய்தாய். உலக மேன்மை அற்பம் என்றோம். மியூசிக் வால்யூம். பயந்தோம் உலக மேன்மை அற்பம் என்றோம். உலக ஆஸ்தி கோப்பை என்றோம். உள்ளத்தினின்று கூறுவாயா, ஊழியம் செய்ய வருவாயா, ஊழியம் செய்ய வருவாயா. உனக்காக இயேசு மரித்தாரே, அவருக்காக நீ என்ன செய்தாய். உனக்காக இயேசு மரித்தாரே, அவருக்காக நீ என்ன செய்தாய். இயேசுவுக்காய் நீ என்ன செய்தாய். உனக்காக இயேசு மரித்தாரே, இயேசுவுக்காய் நீ என்ன செய்தாய். சிந்தியுங்கள் அன்புள்ளவர்களே, இயேசு உனக்காக எனக்காக மரித்தார். நீ இதுவரை இந்த இயேசுவுக்காக என்ன செய்தாய். வாலிபனே, வாலிப தங்கச்சி, பெரியவர்களே, முதியவர்களே, ஒவ்வொருவரும் சிந்தியுங்கள். இயேசுவை பற்றி அறிவிப்பது நம்மேல் விழுந்த கடமை என்று பவுல் சொன்னார். அந்த சுவிசேஷ கடன் ஒவ்வொரு தலைகள் மேல் இருக்கிறது. அந்த கடனை நீ தீர்க்கும்படியாய் இயேசுவை பற்றி யாருக்கெல்லாம், எங்கெல்லாம், எப்போதெல்லாம் அறிவிக்க முடியுமோ அறிவிக்க வேண்டும். அதற்கான கிருபையை கத்தட்ட கேளுங்க, அதற்கான வழிகாட்டுதலை கேளுங்க. அதற்காக யாரோட நான் சேர்ந்து கொள்ளணும்ப்பா, எந்த டீம்ல நான் இணைஞ்சு கொள்ளணும்ப்பா என்று ஆண்டவர்கிட்ட கேளுங்க. எப்பொழுது செய்யலாம். என்னுடைய டைம்ல எதை நான் ஒதுக்கலாம், என்னுடைய பிரயாசத்துல எதை ஒதுக்கலாம், என்னுடைய பணத்துல எதை ஒதுக்கலாம் என்று கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேசுவாராக, நம்மோடு பேசுவாராக. அதற்காக எல்லாரும் கைகளை தட்டி ஆவியில் நிறைந்து கர்த்தரை துதிப்பீர்களாக, துதிப்பீர்களாக. ஆண்டவரே, உங்க விருப்பத்தை எனக்குள்ள வச்சிருங்கப்பா, அது பற்றி எரிய உதவி செய்யுங்க. எல்லாரும் நல்ல ஆவியில நிரம்பும் பொழுது, அந்நிய பாஷை பெற்றவர்கள் அந்நிய பாஷையில பேசும் பொழுது ஆவியானவர் உன் உள்ளத்துக்குள்ள அந்த அக்கினியை பற்ற வைக்கட்டும், சுவிசேஷத்தின் அக்கினியை பற்ற வைக்கட்டும், ஆத்தும ஆதாயத்தை பற்ற வைக்கட்டும். க்ளோரி 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 க்ளோரி, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆத்தும ஆதாயத்துக்காக, ரட்சிப்புக்காக அதிகமா ஜெபிப்பேன், அதிகமா ஜெபிப்பேன், அதிகமா கொடுப்பேன். ஹல்லேலூயா. நான் போய் நேரிலே உழைப்பேன் என்று நல்ல தீர்மானங்கள் எடுக்க ஆவியானவர் உங்களோடு பேசுவார். நல்ல கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, மகிமைப்படுத்துங்க. ரிகபாலபு கத்தனம ஹலபா ஷலபரபௌதரா லிஃபந்தர பௌதரபி ஷலபதரப கபரப ஷலபதுரியா. glory 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 glory. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வீடுகளில் போய் அமைதியாய் இருக்கும்போது இதை பற்றி சிந்தியுங்கள். வசனம் படிக்கும் பொழுது, ஆவியான உணர்த்தும் பொழுது சிந்தியுங்கள். கர்த்தர் உங்களுக்கு என்ன ஏவுதல் தருகிறார், அதை செயல்படுத்துங்கள். கர்த்தருக்கு பயன்படுங்கள். கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். எங்கள் பிதாவே, நல்ல தகப்பனே, உங்க வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். வார்த்தையாயிருந்த உமது குமாரனை எங்களுக்கு மாம்சமாக தந்ததற்காக ஸ்தோத்திரம். அப்பா, அந்த இயேசுவின் நற்செய்தியை
அறிவிக்காமல் இருக்கிற ஒவ்வொருவரும் இன்று முதல் அறிவிக்கிற ஒரு கிருபையை, தூண்டுதலை, அபிஷேகத்தை, தைரியத்தை, வல்லமையை, விடுதலையை எங்களுக்குள் தந்து விடுவீராக அப்பா. இன்னும் சுவிசேஷ ஊழியம் எங்கள் சபையிலே பெருகட்டும் என்று ஜெபிக்கிறோம். சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான் என்று சொன்னீங்களே, இன்னும் பெருக விதைக்க எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா. ஒரு பக்கம் விதைக்கும் பொழுதே மறுபக்கம் நல்ல அறுவடை வரும்படியும் உதவி செய்யுங்க தகப்பனே. பெரிய காரியங்கள் செய்யுங்க. எல்லாரோடு தொடர்ந்து இடைபடுங்க. உங்க சுவிசேஷத்துக்காக உழைக்கவும், சுவிசேஷத்துக்காக கொடுக்கவும், சுவிசேஷத்துக்காக ஜெபிக்கவும் எங்களுக்கு அதிகமான கிருபை தாரும். ஆசீர்வதியும். துதி, கனம், மகிமை உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும், சிநேகமும், வழி நடத்துதலும், பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென்.